ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் 6ஆம் வகுப்பு முதல் பருவம் விசையும் இயக்கமும். இயக்கம் என்பது என்ன? காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறும் எனில் அது இயக்கம். ஓய்வு நிலை என்பது என்ன? ஒரு பொருள் ஒரே இடத்தில் இருக்குமானால் அது ஓய்வு நிலை. ஓய்வு நிலை அல்லது இயக்க நிலை இரண்டும் எத்தகையவை? சார்புடையவை. பூமியானது மேற்கிலிருந்து கிழக்காகத்தான் சுற்ற வேண்டும் என்று கூறியவர் யார்? இந்திய வானியலாளர் ஆரியபட்டா. பொருட்களின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விசை. விசையின் இரு வகைகள் எவை? தொடுவிசை மற்றும் தொடாவிசை. அசைந்தாடுவதும் மாடு வண்டியை இழுப்பதும் எவ்வகை விசைகள்? தொடு விசைகள். காந்த விசை மற்றும் புவியீர்ப்பு விசை எவ்வகை விசைகள்? தொடா விசைகள். அசைந்தாடுவதும் மாடு வண்டியை இழுப்பதும் தொடு விசைகளுக்கு எடுத்துக்காட்டுகள். காந்த விசை மற்றும் புவியீர்ப்பு விசை தொடா விசைகளுக்கு எடுத்துக்காட்டுகள். தொடா விசைகளுக்கு எடுத்துக்காட்டுகள் எவை? தேங்காய் புவியீர்ப்பு விசையின் காரணமாக விழுவது. காந்தமும் இரும்பும் இழுவிசை காரணமாக ஒட்டிக்கொள்வது. விசையானது ஒரு பொருளின் மீது செயல்படும் போது அப்பொருளை ஓய்வு நிலையில் இருந்து எந்த நிலைக்கு கொண்டு வருகிறது? இயக்க நிலை. விசையானது ஒரு பொருளின் மீது செயல்படும் போது அப்பொருளை ஓய்வு நிலையிலிருந்து எந்த நிலைக்கு கொண்டு வருகிறது? இயக்க நிலை. ஒரு பொருளின் மீது விசை செயல்படும் போது அதன் எவை மாற்றமடைகின்றன? பொருளின் வேகம் மற்றும் திசை. ஒரு பொருளின் மீது விசை செயல்படும் போது அப்பொருள் எவ்வாறு மாற்றமடைகிறது? விரிவடைகிறது மற்றும் சுருங்குகிறது. விசையானது பொருள் நகரும் திசைக்கு எதிர் திசையில் செயல்படுத்தும் போது அது ஒரு பொருளின் எதை குறைக்கிறது? வேகத்தினை குறைக்கிறது மற்றும் பொருளின் இயக்கத்தை நிறுத்துகிறது. காந்தம் முன்னோக்கி நகரும் அதே வேளையில் அதன் திசையும் தொடர்ந்து மாற்றத்திற்கு உட்படுகிறது. இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வளைவு பாதை. நேர்கோட்டு இயக்கம் என்பது என்ன? நேர்கோட்டு பாதையில் நடைபெறும் இயக்கம். நேர்கோட்டு இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு எது? நேர்கோட்டு பாதையில் நடக்கும் மனிதன். வளைவு பாதை இயக்கம் என்பது என்ன? முன்னோக்கி சென்று கொண்டு தனது பாதையின் திசையை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கும் பொருளின் இயக்கம் வளைவு பாதை இயக்கம். வளைவு பாதை இயக்கத்துக்கான எடுத்துக்காட்டு எது? வீசி எறியப்பட்ட பந்து. வட்டப்பாதை இயக்கம் என்பது என்ன? வட்டப்பாதையில் நடைபெறும் இயக்கம் வட்டப்பாதை இயக்கம் என அழைக்கப்படுகிறது. வட்டப்பாதை இயக்கத்திற்கான எடுத்துக்காட்டு என்ன? கயிற்றின் முனையில் கட்டப்பட்டு சுழற்றப்படும் கல்லின் இயக்கம் வட்டப்பாதை இயக்கத்திற்கான எடுத்துக்காட்டு. தற்சுழற்சி இயக்கம் என்பது என்ன? ஒரு அச்சினை மையமாக கொண்டிருக்கும் பொருளின் இயக்கம் தற்சுழற்சி இயக்கம். தற்சுழற்சி இயக்கத்திற்கான எடுத்துக்காட்டு எது? பம்பரத்தின் இயக்கம் தற்சுழற்சி இயக்கத்திற்கான எடுத்துக்காட்டு. அலைவு இயக்கம் என்பது என்ன? ஒரு புள்ளியை மையமாக கொண்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் முன்னும் பின்னுமாக அல்லது இடம் வலமாக மாறி மாறி நகரும் பொருளின் இயக்கம் அலைவு இயக்கம். அலைவு இயக்கத்திற்கான எடுத்துக்காட்டு என்ன? தனி ஊசல். ஒழுங்கற்ற இயக்கம் என்பது என்ன? வெவ்வேறு திசையில் நகரும் பொருளின் இயக்கம் ஒழுங்கற்ற இயக்கம். ஒழுங்கற்ற இயக்கத்திற்கான எடுத்துக்காட்டு எது? மக்கள் நெருக்கம் மிகுந்த தெருவில் நடந்து செல்லும் மனிதர்களின் இயக்கம் ஒழுங்கற்ற இயக்கத்திற்கான எடுத்துக்காட்டு.
அலைவானது அதிவேகமாக நடைபெறும் போது அந்த இயக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதிர்வுறுதல். அலைவானது அதிவேகமாக நடைபெறும் போது அந்த இயக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதிர்வுறுதல். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நடைபெறும் இயக்கம் என்பது என்ன? கால ஒழுங்கு இயக்கம். கால ஒழுங்கு இயக்கத்திற்கான எடுத்துக்காட்டு எது? கடிகாரம். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீராக நடைபெறாத இயக்கம் என்பது என்ன? கால ஒழுங்கற்ற இயக்கம். கால ஒழுங்கற்ற இயக்கத்திற்கான எடுத்துக்காட்டு எது? புவியை சுற்றி வரும் நிலவின் இயக்கம் கால ஒழுங்கற்ற இயக்கத்திற்கான எடுத்துக்காட்டு. ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கும் குழந்தையின் இயக்கம் எந்த இயக்கம்? கால ஒழுங்கு மற்றும் அலைவு இயக்கம். ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கும் குழந்தையின் இயக்கம் எந்த இயக்கம்? கால ஒழுங்கு மற்றும் அலைவு இயக்கம். அலைவு இயக்கம் அனைத்தும் எவ்வகை இயக்கமாக அமையும்? கால ஒழுங்கு இயக்கம். கால ஒழுங்கு இயக்கங்கள் அனைத்தும் எந்த இயக்கமாக அமையாது? அலைவு இயக்கங்களாக அமையாது. எந்த இரு பக்கங்கள் ஒன்றோடொன்று தொடர்புடையவை? எந்த இரு இயக்கங்கள் ஒன்றோடொன்று தொடர்புடையவை? வேகமான இயக்கம் மற்றும் மெதுவான இயக்கம். வேகம் என்பது என்ன? பொருள் கடந்த தொலைவினை அது எடுத்துக்கொண்ட காலத்தால் வகுக்க கிடைப்பது வேகம். வேகம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? ஓரலகு நேரத்தில் ஒரு பொருள் கடந்த தூரம் வேகமாக கணக்கிடப்படுகிறது. ஒரு பொருளானது d தொலைவினை t கால இடைவெளியில் கடந்தால் அதன் வேகம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? வேகம் கடந்த தொலைவு எடுத்துக்கொண்ட காலம். வேகத்தின் SI அலகு என்ன? மீட்டர்/வினாடி. தொலைவின் SI அலகு என்ன? மீட்டர். கடந்த தொலைவு எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? கடந்த தொலைவு வேகம் × காலம். d s × t. உசைன் போல்ட் 100 மீட்டர் தூரத்தினை எத்தனை வினாடிகளில் கடந்து உலக சாதனை படைத்தார்? 9.58 வினாடிகள். இந்த கேள்வி நிறைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. உசைன் போல்ட் 100 மீட்டர் தூரத்தினை எத்தனை வினாடிகளில் கடந்து உலக சாதனை படைத்தார்? 9.58 வினாடிகள். இயங்கும் பாதையின் அடிப்படையில் இயக்கம் எவ்வாறு பிரிக்கப்படுகிறது? நேர்கோட்டு இயக்கம், வளைவு பாதை இயக்கம், வட்டப்பாதை இயக்கம், தற்சுழற்சி இயக்கம், அலைவு இயக்கம் மற்றும் ஒழுங்கற்ற இயக்கம். கால இடைவெளி அடிப்படையில் இயக்கம் எவ்வாறு பிரிக்கப்படுகிறது? கால ஒழுங்கு இயக்கம், கால ஒழுங்கற்ற இயக்கம். சீரான வேகத்தின் அடிப்படையில் இயக்கம் எவ்வாறு பிரிக்கப்படுகிறது? சீரான வேகம், சீரான இயக்கம் மற்றும் சீரற்ற இயக்கம். சீரான வேகத்தின் அடிப்படையில் இயக்கம் எவ்வாறு பிரிக்கப்படுகிறது? சீரான இயக்கம் மற்றும் சீரற்ற இயக்கம். குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீரான வேகத்தில் இயங்கும் பொருளின் இயக்கம் எந்த இயக்கம்? சீரான இயக்கம். மாறுபட்ட வேகத்தில் இயங்கும் பொருளின் இயக்கம் எத்தகைய இயக்கம்? சீரற்ற இயக்கம். மிதிவண்டியின் சக்கரம் எந்த இயக்கத்தினை மேற்கொள்கிறது? தற்சுழற்சி இயக்கம். மிதிவண்டியின் சக்கரம் எந்த இயக்கத்தினை மேற்கொள்கிறது? தற்சுழற்சி இயக்கம். மிதிவண்டி எந்த இயக்கத்தினை மேற்கொள்கிறது? நேர்கோட்டு இயக்கம். மிதிவண்டி எந்த இயக்கத்தினை மேற்கொள்கிறது? நேர்கோட்டு இயக்கம்.
மட்பாண்டம் செய்ய பயன்படும் சக்கரத்தின் இயக்கம் எந்த இயக்கம்? தற்சுழற்சி இயக்கம். மட்பாண்டம் செய்ய பயன்படும் சக்கரத்தின் இயக்கம் எத்தகைய இயக்கம்? தற்சுழற்சி இயக்கம். உத்தரவுக்கு படிந்த ஊழியர் என பொருள்படும் ரோபாட்டா என்ற சொல் எந்த வார்த்தையிலிருந்து ரோபாட் என உருவாக்கப்பட்டது? செக்கோஸ்லோவாக்கியா. உத்தரவுக்கு படிந்த ஊழியர் என பொருள்படும் ரோபாட்டா என்ற சொல் எந்த வார்த்தையிலிருந்து ரோபாட் என உருவாக்கப்பட்டது? செக்கோஸ்லோவாக்கியா. எவை ரோபோட்டுகளின் கண் காதுகளாக உள்ளன? மின்னணு உணர்விகள். எவை ரோபோட்டுகளின் கண் காதுகளாக உள்ளன? மின்னணு உணர்விகள். எதன் மூலம் ரோபாட் ஒலியை உணர்கிறது? மைக்ரோஃபோன்கள். எது மனித மூளை போன்று சிந்திக்கத்தக்க வகையில் கணினி செயல்பாடுகளை உருவாக்குவது? செயற்கை நுண்ணறிவு. ரோபோட்டுகளால் சிந்திக்க இயலுமா? இயலும். செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி ரோபோட்டுகளால் சிந்திக்க இயலும். எந்த ரோபோட்டுகள் நுண்ணிய இடங்களில் தங்கள் பணியை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட மிகச்சிறிய ரோபோட்டுகள்? நானோ ரோபோட்டுகள்.